கிருஷ்ணரின் பிறப்பும் கம்சனிடமிருந்து தப்பித்தல். கிருஷ்ணரின் பிறப்பு. கம்சன் அவளை சிறையில் அடைக்கிறான். தேவகி மற்றும் அவரது கணவர் வசுதேவர் சிறையில் இருந்தபோதே கிருஷ்ணர் பிறக்கிறார். கிருஷ்ணரை காப்பாற்றல். கிருஷ்ணர் பிறந்த நேரம். ஒரே நேரத்தில் மழை மற்றும் வெள்ளம் ஏற்படுகிறது. வசுதேவர் தமது குழந்தையை கோகுலம் நகரில் நந்தகோபால் மற்றும் யசோதை என்பவர்களிடம் சேர்க்கிறார். யமுனையின் பிரவாகமும் கடவுளின் அருளும். யமுனை ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்திருந்தது. மழை பெய்து கொண்டிருந்ததால் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் வசுதேவருடன் குழந்தை கிருஷ்ணர் இருந்தபோது யமுனை தன் பெருக்கை அடக்கிக் கொண்டது. இந்த ஆற்றின் நடுவே ஆதிசேஷன் நாகன் வசுதேவரின் மேல் தனது உடலை குடைபோல் பரப்பி மழையை தடுத்ததாக கூறப்படுகிறது. கடலோவா அல்லது யமுனையோ? இந்த கதை கடல் எனும் கருத்தோடு தொடர்பு படலாம். ஏனெனில் யமுனையின் நீர் சாதனை ஒரு பெரிய தடையைப் போல தோன்றும். வசுதேவர் தனது குழந்தையை தூக்கி இயற்கையின் இடையூறுகளை வென்று சென்றார். கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியால் மட்டுமல்லாது அவரை அணுகும் அனைவரின் தீவிர முயற்சியும் கடவுளின் அருளை பெற உதவுகிறது என்பதை இது காட்டுகிறது.